வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போடலாம். சோம்பு நல்லா செவந்து பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயமும் 15 சின்ன வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பிங்க் கலரில் கண்ணாடி போல் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து செய்கிறப்ப ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லா குழம்புகளுக்குமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து செய்யலாம். 2 கலந்து செய்கிறப்ப செம டேஸ்டியாக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். நல்லா கலந்து விடலாம். உப்பு போட்டனால ரொம்பவும் சீக்கிரமாக வதங்கிடும். கண்ணாடி போல் பளபளன்னு நல்லா வதங்கிடுச்சு. எப்பயுமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி மற்ற பொருட்களை போட்டால் தான் குழம்புக செம டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி 3 தக்காளியை நல்லா கழுவி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடலாம். 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு 1-2 தட்டி போடணும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான மசாலாங்களை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ மசாலாங்களை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் போட்டுடலாம். மசாலாங்களை பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விடலாம். எல்லாம் நல்லா கலந்து நல்லா செவக்க வதங்கணும். எல்லாம் நல்லா கலந்து வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் தலைக்கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இந்த மட்டன் தலைக்கறியை ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யலாம். இப்போ தலைக்கறியை போட்டு நல்லா கலந்து விடலாம். நம்ம மாட்டு தலை வாங்குறப்பயே அவங்களே அழகாக தீச்சி வாட்டி கட் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம வீட்டில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் ஏற்கனவே உப்பு போட்டேன். அதனால் இப்போ தேவையான அளவு போட்டு கலந்து குக்கர் மூடி போட்டு வேக விடலாம். 5 விசிலுக்கு விடலாம். எல்லாருமே ஈஸியாக சுலபமாக இந்த தலைக்கறியை செய்யலாம். செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அவ்வளோ ஈஸி. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். 5வது விசில் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து கேஸ் போனது எடுக்கலாம். கேஸ் போயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். செம்ம டேஸ்டியான தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கலந்து விடலாம். கொதிக்க விடலாம் 2 நிமிஷம். நான் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பராக டேஸ்டியாக நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கருவேப்பிலை தூவி இறக்கலாம். கமகமன்னு சூப்பர் வாசனையோடு இருக்கும். எப்பயுமே மட்டன் குழம்புகளுக்கு இறக்கும்போது கொத்தமல்லி தலையை விட கருவேப்பிலை தூவி இறக்கணுமா, செம்ம வாசனையோட டேஸ்டியாக இருக்கும். மேலே கருவேப்பிலை தூவி கலந்து இறக்கலாம். சூப்பர் டேஸ்டியில் தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
தலைக்கறியை விதவிதமாக சமைக்கலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சுட சுட சாதம், மட்டன் தலைக்கறி குழம்பு, 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.